அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை குழந்தை பேரு யார் உரிமை? எழுதியவர் எழுத்தாளர் சாந்தி சண்முகம். ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரை இது. குழந்தை பேரு யார் உரிமை, யார் அதை முடிவெடுக்கணும், எப்படி பெற்றெடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல தலைப்பில் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட இன்னும் பெண்களுக்கே தங்கள் உடல் குறித்த விழிப்புணர்வு பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் கட்டுரையே தொடங்குது. ஏன்னா அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால தான் இன்னும் அவங்க முடிவெடுக்க தடுமாறுகிறார்களோ அப்படின்னு தோணுது. பெண்களின் குழந்தை பேரு குறித்த ஒரு தவறான புரிதல் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்னன்னா ஒரு குழந்தை பிறந்த வீட்டுக்கு போனாலே முதல் கேட்குற கேள்வியே நார்மல் டெலிவரியா சீசரியனா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியே தொடங்குது. எடுத்ததுமே அந்த கேள்வி தான் கேட்குறோம். பிள்ளை எப்படி இருக்குது, நீ நல்லா இருக்கியா, உடம்பு சரியாயிடுச்சா, இல்லை நார்மல் டெலிவரியா சீசரியனா, சுகப்பிரசவமாமா? அப்படி சுகப்பிரசவம் இல்லை சீசரியன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அறிவுரைகள், நீ அதை செஞ்சுருக்கணும், இதை செஞ்சுருக்கணும், வாக்கிங் போனியா, தண்ணி குடிச்சியா, உட்காந்துக்கிட்டே இருந்தியாக்கும், இந்த வேலை பார்க்கணும், நாங்கள்லாம் அப்படி பார்த்தோம், எங்களுக்கெல்லாம் இப்படியாச்சு, இப்படின்னு அடுக்கடுக்காக அறிவுரைகளை கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்மளுடைய தொன்று தொட்டு வரும் பழக்கம் மாதிரி இருக்குது. ஒரு வீட்டுக்கு போனால் ஒருத்தனுக்கு நல்லதை சொல்லிட்டு நல்லதை பேசிட்டு வருவோம் இல்லை, அதில் நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய அறிவை பூரா அங்கே காட்டணும், நம்ம நல்லா இருந்தோம் இருக்கிறோன்றதை காட்டணுன்றது தான் பெருமுனைப்போடு செயல்படும். இப்போது அப்புறம் ஏன் அவங்க சீசரியன் போகிறாங்கன்னா, உண்மையிலே விரும்பிலாம் யாரும் போகிறதில்ல. ஒரு குழந்தையோட உடல் நலன் இல்லை அந்த கருத்தரித்த பெண்ணோட உடல், அவருடைய உடல் வலு, இந்த 2 காரணி தான். இது 2ம் ஒத்துழைக்காத போது மருத்துவர்கள் சீசரியன் பரிந்துரைக்கிறாங்க. இப்போ முன்னாடிலாம் சீசரியன் பண்ணாங்கன்னா ஒரு 3 மாதம் அவங்களால ஒழுங்காக நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, பெரிய வேதனையாக இருக்கும். இன்னும் முதுகில் போடுற ஊசியினுடைய வலி கூட ரொம்ப காலம் இருக்கும். அது ஒரு பெரிய சிக்கலாகவே இருந்தது. அறிவியல் முன்னேற்றம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் முன்னேற்றமும் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அறிவியலில். அப்படின்றப்போ அப்போது நடந்த சீசரியன் போல் இப்போ இல்லை. சீசரியனில் எந்த ஒரு அறுவை சிகிச்சையுமே அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஒரு ஹெர்னியா அறுவை சிகிச்சைன்னா ஒரு காலத்தில் நல்லா கிழிச்சு அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ கீஹோல் சர்ஜரின்னு ஈஸியாக ஒரு ஓட்டையை மட்டும் போட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த சீசரியனுக்கும் வயிற்றின் காயத்து மேலே ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சு ஒட்டி விட்டுறாங்க. நார்மல் டெலிவரி போலவே சீசரியன் செய்த பெண்களை 3 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்து விடுகிறார்கள். குறைந்தபட்சம் 1 மாதத்துக்குள்ளாக அந்த பெண்கள் சகஜ நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். சீசரியன் செய்யப்பட்ட குழந்தைக்கு மூளையில் பிரச்சனை வரும் அப்படின்னு இந்த அரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் தமிழ் சமுதாயம் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தை நடத்தி கொண்டிருப்பது வேதனையான விஷயம் அப்படிங்கிறாரு கட்டுரையாளர். உண்மைதான். இவங்க பூரா ஒரு பெரிய டாக்டர் மாதிரியோ விஞ்ஞானிகள் மாதிரி தான் இப்போ கருத்து சொல்கிறது. சீசரியன் அது மூளையில் பிரச்சனை. இவங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துக்குமே ஆழ்மன வன்மம் தெரியுது எனக்கு. நம்ம வீட்டில் நல்லா இருக்கும், நமக்கு நல்லது நடந்துச்சு நம்ம காலத்தில், இவங்க போட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த பெண் கஷ்டப்படாமல் சீசரியனில் குழந்தை பெற்றுட்டாலே அப்படின்ற ஒரு கால்பா கூட இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி பொய்யான பொருளையில் பரப்பி விடுற காரணம். இப்போது நமக்கு இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு விரலை காட்டி 2இல் ஒன்றை தொடு என்பது போல தான் சமூகம் சொல்லும். நார்மல் டெலிவரி முடியாத நிலைமையில் தான் பெண்கள் சீசரியனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கு. இப்போ சரி, பெண் மனைவி கர்ப்பம் தரிச்சிட்டா இந்த ஆண்கள் செய்யும் வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, பூ வாங்கி தருவது, ஐஸ்கிரீம் வாங்கி தருவது, நடைப்பயணத்தில் கூட வருவது, வயிற்றில் காது வைத்து குழந்தையுடன் பேசுவது போன்ற சினிமாத்தனங்கள் மட்டும்தான். ஆனால் மேலை நாடுகளில் பெர்த் பிளான் அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க. ஒரு தேர்வு அட்டவணையை மருத்துவரின் உதவியோட இணையர் இருவருமே, கருத்தரித்த பெண்ணும் ஒரு கணவரும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை பிறப்புக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறது, அதில் ஏதாச்சும் சிக்கல் வந்துச்சுன்னா அதை எப்படி களையிறது அப்படின்னு மருத்துவ விளக்கங்களை அவங்க தர்றாங்க. குழந்தை பிறப்பிற்கு முன்னும் குழந்தை பிறக்கும் போதும் குழந்தை பிறந்த பின்னும் அவர்களின் விருப்பம் என்ன அப்படின்றத கேட்டு
அதற்கு மருத்துவமனையோ வீட்டில் வசதிகள் இருக்கா அப்படின்றத குறித்த தகவல்களையும் தொகுத்து வைக்கிறாங்க இந்த பெர்த் பிளான்ல. இப்போ நார்மல் டெலிவரியா சீசரியனா அப்படின்னு ஒற்றை விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவே பெரிய அக்கப்போராக இருக்கும் நம் பெண்களுக்கு இந்த பெர்த் பிளான்லாம் பண்ற அளவுக்குலாம் நம்ம எந்த காலத்துல வாய்ப்பு கொடுக்க போறோம்னு தெரியல. இப்போ அதுல என்னென்ன அந்த பெர்த் பிளானிங்ல இருக்குன்றதை கேட்டா பெரிய ஆச்சரியம்னு எழுத்தாளர் சொல்றாங்க. வாசிக்கும் போது உண்மையிலே பெரிய ஆச்சரியமா தான் இருந்தது. குழந்தை பிறக்கும் போது லேபர் வார்டில் நம்முடன் யாரெல்லாம் இருக்கலாம்? குழந்தை பிறப்பை புகைப்படம் அல்லது வீடியோ எடுக்க வேண்டுமா? வாட்டர் பெர்த் எடுக்கிறார்களா? லேபர் நேரத்தில் சாப்பிட என்ன உணவு வேண்டும்? வீட்டிலிருந்து ஏதேனும் பொருட்களை சென்டிமெண்டலாக கொண்டு வந்து வைத்துக் கொள்ள வேண்டுமா? ஏதேனும் இசை கேட்க விருப்பமா? பர்த் டப், ஷவர், உள்ள குளிக்கிறதுக்கு ஷவர், உடற்பயிற்சிக்காக உபகரணங்கள், மூச்சு பயிற்சி மற்றும் மசாஜ் தெரப்பிகள், கட்டில் இல்லாமல் வேறேனும் பர்த் பொசிஷன்ஸ் தேவையா என்பது போன்ற இன்னும் பல தகவல்களை இப்போ பெறப்பட்டு தொகுத்து வைக்கிறாங்க. இப்போ அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2ஆம் நிலையில குழந்தை பேரின் போது உனக்கு என்னென்ன நடக்கும் அதையும் சொல்றாங்க. எழும் வலி, அந்த குழந்தை பேரின் போது எழும் வலியையும் பயத்தையும் சமாளிக்க தண்டுவட மயக்க மருந்து, வலிக்கான மருந்துகள் பற்றிய புரிதலை சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நமக்கு செலுத்தப்படும் பிரசவ வலியை தூண்டக்கூடிய மருந்துகளை பற்றியும் நரம்பு வலி செலுத்துவன போன்ற எல்லா தகவல்களையும் அவங்க சொல்றாங்க. அப்போ பிரசவிக்கும் போது குழந்தையின் தலை வெளியே வர சிரமப்பட்டால் அப்போது பயன்படுத்தும் வேக்யூம் உதவியுடனான யோனி வலி குழந்தை பிறப்பு டெலிவரி குறித்தும் அதை குறித்தும் அவங்களுக்கு விளக்கம் சொல்லி பதிவு செஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நம்ம நாட்டில் எத்தனை பெண்கள் நஞ்சு கொடியை பார்த்திருக்கிறார்கள் பிளசண்டா? அதை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தொப்புக்குடியிலிருந்து வெளியேறும் முதல் நிலை உயிரணுக்கள் ஸ்டெம் செல் சேமிப்பு வேண்டுமா? வேண்டுமெனில் அதை தங்கள் குடும்பத்திற்காக சேமிக்க வேண்டுமா, இல்லை தானமாக கொடுக்க விரும்புகிறார்களா என்பது போன்ற தகவல்களையும் இவங்க இந்த பெர்த் பிளானோடய சேர்ந்து பதிவு பண்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், இந்த தகவல் எல்லாமே புதிய தகவலாக தான் எனக்கும் இருந்தது. அதனால தான் இதை படித்த உடனே நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பேசுகிறேன். இப்போ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை பிறந்ததும் அதை முதலில் யார் வாங்குவது? குழந்தை பிறந்தவுடன் தாய் அரவணைத்து கொள்ளலாமா? ஸ்கின் டு ஸ்கின் டச். தாய்ப்பால் புகட்டுவதில் உதவியாளர்கள் தேவைப்படுகிறார்களா? மிக முக்கியமாக தாய்ப்பால் புகட்ட விருப்பமா, இல்லை ஃபார்முலா பாலா என்பது போன்ற விருப்பங்கள் பதிவு செய்யப்படுகிறது. தாய்ப்பாலில் தான் குழந்தைக்கு எல்லா விதமான சத்தும் கிடைக்குது. தாய்ப்பாலில் தான் குழந்தையின் உயிர் வலுப்பெற்று உருவாகிறதே அந்த தாய்ப்பாலில் தான் அப்படின்றது உலகம் அறிந்தது. ஆனால் அவங்க அந்த மேற்குலகம் இந்த பெண்களுக்கு என்ன மாதிரி எந்த அளவுக்கு அவங்களுக்குரிய அனுமதியை அனுமதி என்ன கொடுக்குது, அவங்களுக்கான உரிமை அது கொடுக்குதுன்னா, தன் உடல் சார்ந்த அனைத்தையும் முற்றிலும் தனிப்பட்ட விருப்பமாக இருப்பதை மேற்குலகம் எவ்வாறு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது என்று தெரிகிறது. கருவுற்ற பெண் தனக்கு யோனி வழி பிரசவம் அல்லது அறுவை சிகிச்சை முறை, இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒற்றை வாதத்திற்கே வெறிகுண்டு தாக்கும் தமிழ் சமூகத்தில் இந்த மேற்கூறிய அனைத்து இம்புட்டு ஒரு பட்டியலிட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த வசதியெல்லாம் நம்ம பெண்கள் பெறுவது அந்த காலம் நம்ம பார்க்க போகிறோமா இல்லையானே தெரியலை அப்படின்னு கட்டுரையாளர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. தாய்மை அப்படின்றத ஒரு புனிதமாக்கி நம்ம அவங்கள ரொம்ப ஒதுக்கி வச்சுட்டோம். தாய்மை அப்படின்றத புனிதம்னு சொல்கிற எல்லாத்துலேயுமே பெண்களை புனிதம் என்ற சொல் அப்படின்றதே பெண்களை அடக்குமுறைக்கு வைத்திருப்பதற்கான ஒரு சொல்லாகத்தான் நான் பார்க்குறேன். புனிதம்னு எல்லாமே நம்ம சொன்னதெல்லாம் அவங்கள அடக்கி வைக்கிறதுக்காகத்தான் படுது. தாய்மையை புனிதமாக்கியது போல பெண்ணின் பிரசவத்தையும் புனிதமாக்கி அதை பெண்ணின் மீது திணிக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ மாறி வருது கொஞ்சம் கொஞ்சமாக. பெண்ணை பெற்றோர்களே சொல்லிடுறாங்க, அவள் வலி தாங்க மாட்டா டாக்டர், சீசரியனே பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களும் உண்டு. பெண்களும் அதான் சரின்னு சமாதானமாகிட்டாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளவு நேரமானாலும் சரி என் மகளுக்கு சுகப்பிரசவம் தான் செஞ்சான் டாக்டர்னு சொல்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இது ரெண்டும் கூட எனக்கு ஓரளவுக்கு அவங்கவுங்க விருப்பம்னு இருக்கு. இப்போ புதுசாக ஒருத்தர் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறதா தான் தோணுது. இயற்கை வழி பிரசவம்னு மனைவியை ஆஸ்பத்திரிக்கே கூட்டி போகாமல் சிலர் பிரசவம் பார்க்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அது நல்லா வந்துட்டா சரி, ஒரு சில உயிர் போயிடுச்சு. இதுலாம் நீங்கள் எல்லாம் செய்திகளில் படிச்சிருப்பீங்க, உயிர் போயிடுச்சு. யார் பெத்த பிள்ளையோ இவனை கட்டிட்டு வந்ததுக்கு
இவனுடைய கொள்கை வந்து கோட்பாடு இயற்கை வழி பிரசாதம், இயற்கை வழி பிரசவம், இயற்கை வழி வாழ்வு அப்படின்ற ஒரு இவனுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு இன்னொரு பெண்ணை தியாகம் பண்ண சொல்ற மாதிரி, இன்னொரு பெண்ணை துன்பத்துல போக சொல்ற மாதிரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாம இந்த கொடுமைகளும் நம்ம நாட்டில் நடக்குது. அதை நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம், உங்களுக்கு தெரிந்தவர்களும் இருக்கலாம். அப்ப இதெல்லாம் ஆபத்தான போக்கா இருக்கு. யோனி வழி பிரசவம் வரமல்ல, அது தானே அமைவது. அதே போல் அறுவை சிகிச்சை பிரசவம் வந்து சாபமும் இல்லை, அதுவும் தேவையாக அமைவது. நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சூழல்ல பெண்களின் குழந்தை பேரு அது யாருடைய உரிமை அப்படின்றது, பெண் தன் உடல் சார்ந்த முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் அப்படின்றத மொத்தமாக இந்த கட்டுரை வலியுறுத்துகிறது. அதில் முக்கியமான பெண்ணின் உடலில் ஒரு முக்கியமான பகுதி அந்த தாய்மை, குழந்தை பிறப்பு. அதற்கு ஒரு அருமையான கட்டுரையாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ இந்த விஷயத்துல பெண் வந்து என்ன முடிவெடுக்கின்றப்ப நம்ம சமுதாயம் அவளை தவிர அனைவரும் அவள் உடலில் உரிமை கொண்டாடுகிறார்கள் என்பது கசப்பான உண்மை. ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தை பேரை எதிர்கொள்ளும் ஆரோக்கியமான சூழல் உருவாக வேண்டும் அப்படின்னு கட்டுரையாளர் முடிக்கிறாரு. முடிவுல ஒரு பிரெஞ்சு டாக்டர், மருத்துவர், குழந்தை பிறப்பு நிபுணருடைய ஒரு கோட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, சத்தியமான கோட். One cannot actively help a woman to give birth. The goal is to avoid disturbing her unnecessarily. உண்மையிலே நீங்கள் இந்த ஆம்பளைங்களும் சரி, கூட இருக்கவங்களும் சரி, ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது எதுவுமே செய்ய முடியாது, ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நம்மளால் எந்த விதமான எந்த ஒரு சிறு வழியை கூட நம்ம ஏற்றுக்கிறவோ தாங்கிக்கொள்ளவோ முடியாது. ஐயோ அம்மானு பதறலாம், துடிக்கலாம், பிரசவ வார்டுக்கு வெளியே குறுக்குன்னு இருக்குமா வேணால் நடக்கலாம் சினிமா பார்த்த மாதிரி. ஆனால் அதை முழுமையாக அந்த வலியை தாங்கி குழந்தையை பெற்க போகிறது பெண் தான். அதனால் நீ ஒருத்தனும் இந்த ஹெல்ப்லாம் பண்ண முடியாது அப்படின்றத அவர் சொன்ன கோட்டோடு இதை முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப இது ஒரு முக்கியமான கட்டுரை. இந்த கட்டுரையை நான் இன்று வாசிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்து போதே ரொம்ப அவசியம் இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. குழந்தை பேர் யார் உரிமை? முழுக்க முழுக்க பெண் தன் உடல் சார்ந்து நடைபெறும் அனைத்திற்கும் பெண்ணுக்கு தான் உரிமை இருக்குது, அவள் தான் முடிவு எடுக்கணும். இன்று உங்களோடு சாந்தி சண்முகம் எழுதிய இந்த கட்டுரையை வாசித்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இதை நான் ஹெர் ஸ்டோரிஸில் படித்தேன். நன்றி.